எங்களாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 1-5 மற்றும் 6-7 முடிய. யோவானாகிய நான் புதியதோர் விண்ணகத்தையும் புதியதோர் மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எதிரம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகனைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகின்றேன் என்று கூறினார். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாக பெறுவர். நான் அவர்களுக்காக கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். இது ஆண்டவர் வழிதம் வருவாக்கு. நம்பிக்கை இல்லை என்று
இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுள்ளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இருந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உங்களிடம் வந்தடைக. என் தந்தை என்னிடம் ஒப்படைத்த யாரும் அழிய விடாமல் அவரை தந்தையிடம் ஒப்படைக்க அதற்காகவே வந்தேன். இறுதி நாளில் அவர்களை உயிர் பெறச் செய்வேன் என்று கூறிய இறைவாக்குதான் நமது வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். திரு பெரிய நாயகம் அவர்கள் நான் வந்தவுடனே என்னை வந்து சந்தித்தார்கள். இங்கே அந்த லாரன்ஸ் அவர்கள் அவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அடிக்கடி நான் இந்த வழியாக செல்லும் போது அவரை சந்திப்பது வழக்கமாக இருந்தது. மிகவும் நன்றாக இருந்தார். தன்னுடைய பணிகளை ஆலயத்தில் பணியை சிறப்பாக செய்து வந்தார்கள். இவ்வளவு சீக்கிரம் அவர் இறந்து விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னோடு பேசியவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். நன்றாக இருந்தார். என் உடல்நிலை சரியில்லை என்றாலும் மீண்டும் மீண்டும் அவர் உடல் நலம் பெற்று நன்றாக இருக்கிறார். எல்லோரும் அன்பாக பழகினார். நான் கேள்விப்பட்டேன், மாதா மீது மிகுந்த பக்தியோடு தவறாமல் போனாவுக்கும் வருடம் சென்று பெரிய நாயகி அன்னையினுடைய திருத்தலத்திலே அன்னையை தரிசித்து வருவார். தவறாமல் ஒருமுறை ஜிப்மதிலே மிகுந்த வேதனையோடு நோய்வாய்ப்பட்டிருந்தும் மருத்துவ சிகிச்சை பெற்று உடனடியாக வேளாண்மைக்கு அந்த குடியரசுக்கு போய் அங்கே மாதாவை தரிசித்து வந்ததாக, இப்படி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தவரை நாம் எதிர்பார்க்காமல் திடீரென்று அவர் இறந்ததை கண்டிப்பாக தாங்கிக் கொள்ள முடியாது. நம்மால் அப்படி என்றால் அவருடைய உதவியான பிள்ளைகள் உறவுகள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? அவர்களுக்கு நம்முடைய எவர்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்தாலும் மனிதர் என்ற முறையில் இந்த மரணத்தை தாங்கிக் கொள்வது இயலாமல் இருக்கிறது. ஆகவேதான் இப்பொழுது உறவினர்களும் தெரிந்தவர்களும் நலம் விரும்பிகளும் ஏதோ அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவும் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியமாக நம்மோடு வாழ்ந்தவருக்கு மரியாதையோடு அஞ்சலியோடு பக்தியோடு அவரை சென்று நல்லடக்கம் செய்வது ஒரு மாண்பு மனிதனுடைய கடமை என்பதை உணர்ந்து இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த எதிர்பாராமல் ஏற்படுகின்ற மரணம் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுதும் மரணம் வரும், எங்கேயும் மரணம் வரும், இப்படித்தான் மரணம் வரும் என்று அறிந்தார் ஆகவில்லை. ஆனால் ஒன்று இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டது
போல நமக்கு வானகமே தாய்நாடு. நாம் இங்கே வாழ்வது இவருடைய மரணமும் சரி, ஒவ்வொருவருடைய மரணமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த மாபெரும் உண்மை இதுதான். ஒரு நாள் வரும், நாமும் கண்டிப்பாக மரணம் அடைந்தே ஆக வேண்டும். ஆக நாம் மரணத்துக்கு பிறகு நமக்கு வாழ்வு நம் தாய்நாடு என்பதை உணர்ந்து வாழ்ந்த இவரை போன்று நாமும் வாழ ஒவ்வொரு மரணமும் நமக்கு அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் மரணத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடவில்லை, மாறாக இன்னொரு வாழ்வு தொடங்குகின்றது என்ற நம்பிக்கை தான் நாம் வாழ்வதில் அர்த்தத்தை கொடுக்கிறது. உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும், உழைத்து உண்ண வேண்டும் என்ற நியதிகளையும் மதிப்பீடுகளையும் கொடுப்பது இந்த மரணம் தான். ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு எல்லோரும் சமம். ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இருப்பவன், இல்லாதவன் எல்லாம் இந்த மரணம் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பும் உயிரும் நானே என்று விசுவாசம் கொள்வோம் இருந்தாலும் வாழ்வான் என்ற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இவரை நாம் நல்லடக்கம் செய்வோம். ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்வார். ஒரு நாள் இவரை நாம் சந்திப்போம் என்ற எண்ணம் நமக்கு ஆறுதலும் தேர்தலும் தருவதாக நித்திய இறைப்பாற்றியை இறைவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்படியிலே நாம் அன்றாடுவோம். ஆமாம்.
உமது ஆணைப்படியே நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணிலிருந்து உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மன்றத்தையே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாற்றிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வாழ்வது அனைவரோடும் புனிதரின் பெருந்திறனோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி படித்து முடிவினை பாடுவதாவது. அவர் பாடுபட உணர்ந்து தம்மை கையெழுக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது. அனைவரும் எதிலிருந்து பெற்று உள்ளங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் கூடாது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அது கூறியதாவது. அனைவரும் பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு என்றும் தாகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை சார்பில் மன்றாடுகிறோம். உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும் நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்ட விநாயகம் என்ற விநாயகம் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தவர்களும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தவர்களும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்ந்து கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றார்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் நம்மிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் தெரிவிக்கப்பட்டு இறை மனிதனையால் பயிற்சி என்று நாம் புரிந்து சொல்வோம். தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு குறித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள்மை நன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் அமைதி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் எதிர்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடலுக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எதிர்ப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அழைக்கப்பெற்றோர் பேரு பெற்றோர். Amen.
விட்டு பிரிந்து உணர்ந்தபடியால் வேதிய நாயகத்தை கனிவுடன் கண்ணோக்கியதோவை வேண்டுகிறோம். அதனால் இந்த பணியின் பயனாக இவர் தமது பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையடை உயிர்ப்பின் என்றென்று உள்ள மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செய்தரும் வீராக எங்களாமதாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடுவோம். அனைத்தும் அவர்களுக்கே விரிவாக்கின்றன. நம் சகோதரர் பெரிய நாயகத்துடைய உடலை நலிவுற்ற நிலையில நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்திலே இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவனுக்கு இறக்கம் காட்டுவதால் இதற்கே இவருக்கு வீழ்ச்சி அளிப்பதாக பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையும் இவர் அனுபவம் கொண்ட நல்லாயிரம் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவார முடிவற்ற இயக்கமும் புனிதரின் தோழமையும் மகிழ்வாராக. ஆமென். இறைவனின் புனிதரே துணை இருக்க வருவேன். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவேன். இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திற்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் தமிழக அனைத்து இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வதாக. தூதர் உங்களை அவராக அழைத்துக் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய பாக்கியை இறைவா இவருக்கு அளித்துவீரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை சோதனை விடாதே. என்னும் உறுதியான நம்பிக்கையோடு இறக்கின்ற தந்தையும் உங்களுடைய கருணையின் சகோதர பெரிய நாயகத்தை அவனாக ஒப்படைக்கின்றோம். உமது நன்மை தரமும் கிறிஸ்துவுக்கு புனிதரோடு நம் அதிகாரிகளுக்கு கூட்டணோடு எங்களுக்கு தெளிவாக விடும்படியாக உலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை கொடுத்துள்ளேன். இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி கொள்கிறோம். எனவே ஆண்டவரே, நீங்கள் அன்றாட தயவாசி சார்ந்து எல்லாருக்கும் வேலைக்கு வீட்டில் அதுபடி தருகிறோம். மேலும் உங்களோடு இதற்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உங்களுடைய சகோதரோடு என்னாலும் ஒன்று சேர்ந்து மற்றும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் திருப்பிப்பட செய்கிறது. கிறிஸ்துவதாக உண்மையை நாம் வாழ்கிறோம். ஆமென்.
சுமையில்லாமல் பயணமில்லை, சுமையில்லா